இன்னொரு நாள் தெருவிலே சென்று கொண்டிருக்கின்றார். இவையெல்லாம் 8 வயது 9 வயது நடக்கின்ற பொழுதுதான் நடக்கின்ற சம்பவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு இளம் பெண் தன்னுடைய இடுப்பிலே குடத்தை சுமந்து கொண்டு வருகின்றார். தண்ணீர் கொண்டு வருகின்றாள். அப்படி வருகின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. அங்கே பராக்கு பார்த்ததனுடைய காரணமாக குடம் கீழே விழுந்தது, உடைந்தது, சுக்குநூறாகியது. அழுதாள், துடித்தாள், கதறினாள். ஏனென்றால் அவனுடைய தகப்பனார் 2வது மனைவியை கட்டியிருந்தார். முதல் தாரம் இறந்துவிட 2ஆம் தாரத்தை கட்டியிருந்தார். இவள் கொடுமையானவள். சித்தி குடத்தை இல்லாமல் நாம் சித்தியினுடைய வீட்டிற்கு சென்றால் குடம் உடைபட்டது போல நம்முடைய எலும்புகளை உடைத்து விடுவாள் என்று இந்த சிறுமிக்கு தெரியும். எனவே அழுதாள், பரிதவித்தாள். இதை கண்ட அந்தோனியார் அவருடைய தோள் மேல் கையை போட்டு, அம்மா ஏன் அழுகிறாய், என்ன நடந்தது என்று கேட்டார். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னாள், ஐயா, இந்த குடமானது கீழே விழுந்தது, சுக்குநூறாக விழுந்து உடைந்து விட்டது. என் சித்தி என்னை நொறுக்கி விடுவாள் என்று பயந்து கொண்டே சொன்னாளாம். உடனே புனித அந்தோனியார் அவளுக்கு ஆறுதல் சொல்லி, பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லி உடைந்த துண்டுகளை எல்லாம் கையிலே எடுத்து அவைகளை ஒன்று சேர்த்து வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஜெபித்து சிலுவை அடையாளம் அறைய, கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அந்த உடைந்த குடம் பழைய குடமாக மாறியது. மகிழ்ச்சியுடன் மானை போல் துள்ளிக்கொண்டு ஓடிச் சென்றாள் அந்த பெண்.